வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குரூப் 1 இப்போது கடைசியாக நடந்த ப்ரிலிமினரியில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா கொஸ்டினே கொஞ்சம் குழப்பமான கொஸ்டின் தான். அதே நேரத்தில் சில டேரெக்டான கொஸ்டின்ஸும் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ப்ரைவேட் கீயை பார்த்ததுக்கும் கவர்மெண்ட் கீயை பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. உண்மை அதுதான். கிட்டத்தட்ட 5லேருந்து 10 கொஸ்டின்ஸ் சில பேருக்கு கூடி இருக்குது, இன்னும் சில பேருக்கு குறைஞ்சும் இருக்குது. 10 கொஸ்டின்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கவங்க கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சார் எவ்வளோ சார் கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவங்களுடைய ஸ்கோரு, ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கட் ஆஃப் என்னுடைய பர்சனல் வியூவில் நான் அனலிட்டிக் பண்ணி நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கட் ஆஃப் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கட் ஆஃப் வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை சார் நான் நெக்ஸ்ட்டு மெயின்ஸுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய அனலிட்டிக்கல் வியூவில் இந்த கட் ஆஃப் தான் நமக்கு வந்தது. ஸோ இந்த கட் ஆஃப் அடிப்படையாக வச்சு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது என்னுடைய பர்சனல் வியூ மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 142 142க்கு மேலே 142 இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக மெயின்ஸ் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 138 கேள்விகள் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் பிசி எம்மில் 135+. இல்லை, அடுத்தவங்க எடுக்கலாம். அதே மாதிரி எஸ்சிக்கு 133க்கு மேலே எடுத்தவங்க, எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 132, எஸ்டிக்கு 130ங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கோர் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு 3 இல்லாட்டி என்னது 5 கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 தான் மேக்ஸிமம் வரும். ஓகேங்களா? மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஆனால் +3 ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? +3. இல்லை, ஸோ இந்த ஸ்கோருக்கு மேலே இருக்கவங்க கட்டாயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் மைனஸ் இருக்கிறவங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் அது கட்டாயமாக வருமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனால் +3 ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதே பிஎஸ்டிஎம் உமன் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கவங்க, பிஎஸ்டிஎம் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ஆகும், -3 இல்லாட்டி -5 கூட போகும். -3லேருந்து -5 வரைக்கும் போகும். ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி விடலை. அதுக்குள்ளே நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கையில் இருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான கட் ஆஃப் தான் இது. ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி நமக்கு தேவைப்படுது. இந்த 70 வேகன்சியுமே எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த வயசு பிரியுது அப்படின்றத பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமாக கேட்டகரியில் பிரியும். பிசிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சி, எஸ்டிக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஷார்ட் ஃபால் வேகன்சி வேறு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். உதாரணத்துக்கு இப்போது எஸ்சி ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்குது சார், அப்படி ஒரு 10 வேகன்சி எஸ்சி ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்குது, அதை கூட்டுறாங்க அப்படின்னா ஒரு 80 வேகன்சி வருது. கண்டிப்பாக ஆனால் அந்த 70 வேகன்சி அப்படிங்கிறது கூட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகங்க. இப்போ 70 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கிறது கண்டிப்பாக ஒரு 80லேருந்து 90 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது, எதுவும் நம்ம என்ன பண்ண முடியாது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா டிஎஸ்பி இன்னும் நிறைய இதுக்கு இன்னும் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணாங்க, ஷார்ட் ஃபால் வேகன்சியை கூட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்குது, கட் ஆஃப் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி குறைஞ்சாலுமே எந்த கேட்டகரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியில் எந்த கேட்டகரியில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒருவேளை பிசியில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, இல்லை எஸ்சி எஸ்டியில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, எம்பிசியில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணணும், உங்களுக்கு கட் ஆஃப் குறையுமா அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்குது. அதே மாதிரி உமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்னது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, ஸோ இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130க்கு மேலே 130க்கு மேலே இருக்கேன் சார் நான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை, 130க்கு மேலே பொதுவாக இருக்குங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் படிக்கிறது எப்பயுமே என்ன பண்ணாது, வேஸ்ட் ஆகாது. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 2026லையும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் வேகன்சி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கூட்டுவாங்க. ஏன்னா நிறைய ப்ரெஷரும் கவர்மெண்ட் சைட் போயிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ வேகன்சி உங்களுக்கு கண்டிப்பாக கூட்டுவாங்க. இப்போ படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ்லையும் குரூப் 2 ப்ரிலிமினரியுமே உங்களுக்கு என்ன பண்ணும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2A அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கொஸ்டினை டஃப்பாகவே வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய குரூப் 1 மெயின்ஸ் அப்படிங்கிறது குரூப் 2 மெயின்ஸ்லையும் குரூப் 2A மெயின்ஸ்லையும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் 130க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிடுங்க, உட்காந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இல்லைங்களா? மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய அந்த நாலேஜ் வச்சு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா குரூப் 2Aல அட்லீஸ்ட் குரூப் 2 மெயின்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஜூலையில் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், கால்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ கால்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அதுக்கான ஒரு அடித்தளத்தை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னால ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? இந்த குரூப் 1 ப்ரிலிமினரி நிறைய பேர் எழுதிருப்பீங்க, அவங்களுக்கே தெரியும் 2 லட்சம் பேரில் ஒரு 1,80,000 பேர் மேலே இருந்தாங்க, ஒரு 50,000லேருந்து 60,000 பேர் வரல. இல்லை, இது வட்டம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஆனால் இந்த வட்டம் அதிகமான பேர் எழுதியிருக்கிறாங்க, அதான் உண்மை. வருடம் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாகிட்டு போயிட்டு இருக்குது. அதே மாதிரி
மாணவர்களுடைய அந்த படிக்கக்கூடிய திறனும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப ஹெவியாக போட்டி போடுறாங்க. எல்லாருமே திறமையானவர்களாக இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது நமக்கான முயற்சி. எதை பார்த்தும் என்னது மனசு தளர்ந்துடாமல் நம்மளால் முடியும் ஓகேங்களா, நம்ம ஒரு முயற்சி கொடுக்குறோம், அந்த முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட படிங்க, கான்ஃபிடென்ட்டோட உழைங்க ஓகேங்களா. இவ்வளோ கட் ஆஃப் வந்துருச்சு, ஐயோ கஷ்டப்பட்டு படித்தோமே அப்படிங்கிற ஒரு மன இறக்கம் வேணாம் உங்களுக்கு ஓகேங்களா. உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்லலாம் 150க்கு மேலே எடுத்துட்டேன், 160க்கு மேலே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தேவை ஹை ஸ்கோர் கிடையாதுங்க, கட் ஆஃப் ஸ்கோர் இருந்தால் போதும் ஓகேங்களா. குரூப் 1 ப்ரிலிமினரிலே நிறைய பேர் 161 எடுத்தவங்க இருக்கிறாங்க, 155 எடுத்தவங்க இருக்கிறாங்க, 145 48 எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தேவையானது கட் ஆஃப், ப்ரிலிமினரிக்கு உள்ளே போகிறதுக்கான கட் ஆஃப் மட்டும் தான் முக்கியம். ப்ரிலிமினரியில் ரொம்ப ஹை ஸ்கோர்லாம் வச்சு மெயின்ஸில் வந்து தவற விட்டவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரிலிமினரியில் ரொம்ப லோ கட் ஆஃபில் உள்ளே போயிட்டு மெயின்ஸு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி 10 பேத்துக்குள்ளே போய் டெப்டி கலெக்டர் டிசி எடுத்தவங்க கூட இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எதை பார்த்து என்ன பண்ணிடாதீங்க, மனசு தளர்ந்துடாதீங்க ஓகேங்களா. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம் இல்லை. 130க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக படிங்க. பிஎஸ்டிஎம் உமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு -3லேருந்து -5 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப்லேருந்து குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் கட் ஆஃப் பிசி எம்பிசி கட் ஆஃபாக இருக்கட்டும், இதுலேருந்து குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக +3 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. +3 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுதான் பேசிக் கட் ஆஃப் ஓகேங்களா. இதுக்கு கீழே குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான் ஓகேங்களா. இதை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஜாபுக்கு போகலாம் ஓகேங்களா. நீங்கள் படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. என்ன சார் அப்படி சொன்னீங்களே இவ்வளோ வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, மனசு தளர்ந்துடாதீங்க. நீங்கள் படிக்கக்கூடியது அடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.